வணக்கம் பீவர்ஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஆர்டர் வந்திருக்கு. மழை டைமில் ஆர்டர் வந்திருக்குனால இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நீங்கள் 3 நாளாக இன்னைக்கு நல்ல மழை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சென்னையில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. பொதுவாக மழை பெஞ்சாலே மார்க்கெட்டு ஐயோ கால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு உலையும் சகதியமாக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நல்லபடியாக இன்னைக்கு மழை கம்மியாக தான் இருந்துச்சு. வேலையை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு மார்க்கெட் உள்ளே கிளம்பிட்டேன். பொதுவாகவே மார்க்கெட் இன்னொரு பிரச்சனை, மழை டைமில் பார்த்து வேலை பார்க்கணும். காலை வச்சா வழுக்கி விட்டுரும். இப்போ ஜாக்கிரதையாக செய்யணும். ஓகே, நானும் ஏற்கனவே சுந்தரமூர்த்தி அண்ணன் கடையில் ஆர்டர் சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துட்டேன். முதல்ல அவர் சாம்பிள் கொட்டி வச்சிருந்தாரு, வந்து செக் பண்ணிக்கப்பா, தெளிவாக வந்திருக்கு, மழை டைமில் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது, வந்து பாருப்பான்னாரு. மழையில் நனைஞ்சு என்னை சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியும். போய் நம்ம செக் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. பொதுவாகவே இதேமாரி பூச்செடி இல்லாமல் நம்ம பார்க்கணும். சக்கரவள்ளி கிழங்க ஒன்று செக் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா உடச்சி பார்த்தா சென்டரில் பூச்சி அடிச்ச மாரி இருக்கும். அது சாப்பிட்டா கசக்கிற தன்மை இருக்கும், இனிப்பு இருக்காது. அதனால் நம்ம செக் பண்ணி சக்கரவள்ளி கிழங்கை எடுக்கணும். பொதுவாகவே சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு நல்லது. ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சக்கரவள்ளி கிழங்கு பொதுவாக நம்ம எல்லாம் எடுத்துப்பாங்க. பொதுவாக உணவு சங்கிலியில் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது பொதுவாக நல்ல விஷயம்தான். வயது வித்தியாசம் இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். எலும்புக்கு அவ்வளோ நல்லது. இல்லை கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுனால சக்கரவள்ளி கிழங்கு நம்ம ஊட்டச்சத்தை பயன்படுத்துறது நல்ல விஷயம்தான் நம்மளுக்கு. பொதுவாகவே நானும் சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 1-2 பூச்சி விட்டு வரதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சக்கரவள்ளி கிழங்குல. ஓகே, முடிஞ்சாலும் நம்ம தெளிவாக எடுக்கிறது நம்மளுடைய வேலை தான். அதனால பொதுவாக நான் தெளிவாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கை பொதுவாக சுகர் பேஷண்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இயற்கையாகவே சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது, அதனால சுகர் பேஷண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சாப்பிட வேண்டிய பொருள் தான் இது. நானும் சக்கரவள்ளி முடிஞ்ச அளவு தெளிவாக எடுத்து ட்ரேவில் ஏற்றிட்டேன். ஒன்று பொறுக்கி தான் எடுத்துருக்கேன். என் ஆர்டர் எப்பவுமே தெளிவாக தான் கொடுக்க நான் ஆசைப்படுவேன். அதேமாரி தெளிவாக தான் எடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு என் ஆர்டர் தெளிவாக கொடுக்கணும், யாரும் குறை சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய மைண்ட் செட்டப் எப்பவுமே உண்டு. பொதுவாகவே விலையில் நம்ம ₹1-2 பார்த்தோம்னா நம்மளுடைய குவாலிட்டியை குறைச்சிருவாங்க. அதனால நான் ₹1-2 பார்க்கறதுல பொருள் தெளிவாக கொடுங்கிறது என்னுடைய நான் சொல்லிவிடுவேன். அதுக்கு தெளிவாக தான் கொடுப்பாங்க. ஓகே பீவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தண்ட மறந்துடாதீங்க.